நான் இப்படி மார்க் பண்ணுறேன், நீங்கள் இப்படி மார்க் பண்ணக்கூடாது. பின் பண்ணி தான் மார்க் பண்ணணும். ஓகேவா? அதாவது இப்போ நம்ம பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோங்கிறதுனால நம்மளுக்கு ஃப்ரண்ட் ஹூக்கு. இதுவே நமக்கு பேக் ஹூக்கு வேணும்னு என்ன பண்ணணும்? ஃப்ரண்ட்டை வந்து ஃபோல்டிங் சைடில் போட்டுக்கணும், பேக்கை வந்து ஓப்பன் சைடில் போட்டுக்கணும். இந்த சைடில் வந்து நம்ம பேக்கு போட்டுக்கலாம். ஒரு 1/2 இன்ச் இல்லைன்னா 1 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்து கட் பண்ணணும். ஏன்னா நமக்கு விபிஎஸ் கோக்கி பீஸ் பின்னாடி தானே வருது. புரியுதா? அது மாதிரி சொல்லி தருவீங்களா? ஓகேவா? இப்போ அவங்க கழுத்து வெட்டியிருக்காங்க. கழுத்து வெட்டாமல் நம்ம பண்ணணும். இப்போ நார்மல் ப்ளவுஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? கழுத்து மார்க் பண்ணி வெட்டுவோமா? இப்போ நம்மளுக்கு ப்ளவுஸ் இப்படி தான் வரும். புரியுதா? நம்ம கழுத்து வெட்டக்கூடாது. நெக்ஸ்ட்டு இது இப்போ இவங்க கிராஸில் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த பீஸ் ஒருத்தவங்களுக்கு எல்லா ப்ளவுஸுமே ஒரு மாதிரி கிராஸில் போடணும் இல்லை நேரில் போடணுன்ற சாய்ஸ் இருக்கும். இது ரெண்டுமே நீங்கள் நேரில் போடலாம், இது ரெண்டுமே நீங்கள் கிராஸ்லேயும் போடலாம், இல்லை இது நேராக வச்சு இது கிராஸ்லேயும் போடலாம். அதாவது தைக்கும் போது இல்லை, இதில் மார்க் பண்ணும்போது சொல்கிறேன். வராது. நம்மளுக்கு ஒருத்தவங்க பஸ்ட் பெருசாக இருக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகணும்ல, அதுக்காக தான். நீங்கள் 2 கிராஸில் கூட போட்டுக்கலாம், இல்லை 2 நேரில் கூட போட்டுக்கலாம், இல்லை 1 கிராஸில் போட்டு 1 நேரில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதான் சொன்னாங்க. நீங்கள் இனிமேல் நிறைய ப்ளவுஸ் தைப்பீங்க, அதில் உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட். இப்போ 4 மெத்தடுமே நீங்கள் போட்டு பார்க்கணும். ஒன்று இது நேரில் போட்டு பார்க்கணும், இது கிராஸில் போடணும். இது ஒரு டைம் இது நேரில் இருக்கும்போது இது கிராஸில் போட்டு பாருங்கள், 2 நேரில் ஒரு டைம் போட்டு பாருங்கள், 2 கிராஸில் போட்டு பாருங்கள். உங்களுக்கு நிறைய ப்ளவுஸ் தைப்பீங்கல்ல, அதுக்கப்புறம் அது உங்கள் சாய்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது நீங்கள் பண்ணிக்கோங்க. சரி, இது நேரில் வேணுமா? இப்படி ரெண்டுமே நேரில் வேணும்னா இந்த மாதிரி, அவ்வளோதான் அவ்வளோதான். இப்போ இதுவும் கிராஸில் வேணும், எனக்கு இதுவும் கிராஸில் வேணும்னா இந்த இடத்துல வச்சுக்கோங்க. அதாவது கிளாத் எங்கே இருக்கோ, ஆமாம் தனியாக வச்சுக்கோங்க. இது கிராஸ் வேணும், இப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்லீவுக்கு உங்களுக்கு எப்படி வேணுமோன்றதை பார்த்துட்டு. சரியா? ஃப்ரண்ட்டில் கழுத்து வெட்டிக்கோங்க. நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பைப்பிங் தானே கொடுக்க போகிறோம். இதுலேயும் முன்னாடிலாம் பேட்ச் ஒர்க் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா, ப்ரில் வச்சு அந்த மாதிரி பண்ணணுன்னாலும் நம்ம வந்து கேன்வாஸில் வைக்கிற மாதிரி இருக்கும். கேன்வாஸ் வைக்கிறப்ப நம்ம அந்த கழுத்து பீஸ் வெட்டக்கூடாது. ஓகேவா? மேம் சொல்லியிருக்காங்களா கேன்வாஸ் வாங்கிட்டு வரணும்னு சொன்னாங்களா? கேன்வாஸ் வாங்கிட்டு வந்துக்கோங்க. 2 கிளாத் கேன்வாஸ் எப்பவுமே எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ கழுத்தெல்லாம் நம்ம கேன்வாஸில் அடிச்சு திருப்பணும்னா நம்மளுக்கு நெக்கெல்லாம் வெட்டக்கூடாது. சரி, இது கிராஸில் போடுறேன். பண்ணுவேன் இது வந்து கொக்கி பீஸ் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் வரணுங்கிறனால ஓப்பனிங்கில் போட்டிருக்கேன். இதுவே பேக் ஹுக்காக இருந்தால் என்ன பண்ணணும், இப்படி ஃபோல்டிங்கில் போட்டுருணும். சரியா? போட முடியாது. அதாவது பேக் ஹுக் வேணும்னு கேட்குறாங்கல்ல, அவங்களுக்கு எப்பவுமே நீங்கள் ஃபோல்டிங் சைடில் தான் போட்டாகணும், வேறு எப்படி போடுவீங்க? இப்போ வந்து 1/2 இன்ச் கொடுக்க சொன்னாங்கல்ல, இது வந்து ஆம் ஹோல் சைடு இருக்குல்ல, இந்த சைடை லைட்டாக அப்படி பெண்ட் பண்ணிவிட்டு இங்கே தான் நம்ம 1/2 இன்ச் கொடுக்க போகிறோம். ஏன்னா இந்த பார்ட்டையும் இந்த பார்ட்டையும் சேர்க்க போகிறோம். அப்போ நம்மளுக்கு எங்கே 1/2 இன்ச் வேணும்? இங்கே தான் 1/2 இன்ச் வேணும். இப்போ நான் அது மார்க் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஃப்ரீ ஹேண்டில் வெண்ட் பண்ணுறேன், எனக்கு 1/2 இன்ச் வரும். நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லாஸ்ட் வரைக்குமே 1/2 இன்ச் இது வரைக்கும்.
ஓகேவா? இந்த பெண்ட் இருக்குல்ல, இங்கே வரைக்கும் நமக்கு பட்டி என்ன வரும், பட்டி வரும். இந்த இடத்துல நமக்கு பட்டி வருமா, இது வரைக்கும் நம்ம கொடுத்தா போதும். ஓகேவா? நம்ம இந்த வரைக்கும் தான் நம்ம கொடுக்க போகிறோம். சரிதா? இங்கே வரைக்கும் தான் 1/2 இன்ச் வேணும் நம்மளுக்கு. இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், இங்கேயும் பட்டி கொடுக்க போகிறோம். ஓகேவா? இந்த இடத்துல பெண்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த பார்ட் வந்து அதே மாதிரி கிராஸில், ரெண்டுமே அவங்க கிராஸில் தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. பிரின்சஸ் கட் எப்போவுமே யாராவது நார்மல் ப்ளவுஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து கிளாத்தில் டைரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ண முடியும். நார்மல் ப்ளவுஸ் மட்டும். பிரின்சஸ்ஸு, காலர் நெக்கு, போட் நெக் எது கேட்டாலுமே பேப்பர் பேட்டர்ன் போட்டு தான் நீங்கள் பண்ண முடியும். டேரெக்டாக கிளாத்தில் போட்டு பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, யாராவது ஏன் இவ்வளோ காஸ்ட் வாங்குறீங்கன்னா, நம்ம பேப்பர் பேட்டர்ன் போடுறோம்ல, இதுக்கு பேப்பர் பேட்டர்ன் போடுறதுக்கு அதுக்கு நமக்கு டைம் போகுது. இதை வந்து இதில் கரெக்டாக மார்க்கிங் பண்ணணும். பிரின்சஸ் கட் போனீங்கன்னா நார்மல் ப்ளவுஸை விட எக்ஸ்ட்ரா தான் சார்ஜ் பண்ணணும். சரிதா? பேப்பர் பேட்டர்ன் போட்டு தான் நம்ம பண்ண வேணும். நார்மலாக ப்ளவுஸில் போட்டு பண்ண முடியும். அக்கா இது இல்லைக்கா, குழப்பிக்காதீங்க. இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல 1/2 இன்ச் நம்மளுக்கு. சரியா? இல்லை லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு ஓகே. ஓகேவா? இப்போது இதை கட் பண்ணிடுறோம். இப்போ இது நம்மளுக்கு கரெக்டான அளவு. இது அப்படியே லைனிங்கில் போட்டு மெயின் கிளாத்தில் போட்டு கரெக்டான அளவு வச்சுக்கணும். இது வந்து இதை விட 1/2 இன்ச் தான் நம்ம கொடுக்க முடியும். சரி, இதை விட 1/2 இன்ச் லைனில் கொடுக்குறோம். லைனிங் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே மெயின் கிளாத்தில் போட்டு வெட்டிக்கிறோம். ஸ்லீவ் வெட்டிடுங்க, நார்மல் ஸ்லீவ். பட்டி எப்போவுமே வெட்டுவீங்கல்ல? சரி, நீங்கள் டிசைன் பார்த்துருக்கீங்களா? காமிங்க. சரி பாருங்க, குரூப்ல போட்டு அதுல ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்றீங்களா? நாங்க செய்யறோம்.